ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம அரே அண்ட் அரே லிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அரேக்கு நான் வந்து இப்போதைக்கு நான் ஃபுட்டுன்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட்டே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், சிங்கிள் டைமென்ஷன் அரே தான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அரேயில் நம்ம வந்து மல்டி டைமென்ஷன் அரேஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் அரே பேஸ்டு வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கலாம் நெட்டில் சர்ச் பண்ணாவே. அதுங்காட்டிக்கு நான் அந்த பார்ட்டில் ரொம்ப டீப்பாக போகலை. இப்போ நான் அரேவை பொறுத்த வரைக்குமே நான் வந்து பப்ளிக் கிளாஸ் ஃபுட்டுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நான் மெயின் மெத்தட் போட்டு நான் வந்து அரே ஃபுட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் டைமென்ஷன் அரே ஸ்ட்ரிங்கில் அதுவும். இப்போ நான் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ மொத்தம் நான் இங்கே 3 கொடுத்துருக்குறேன். ஸோ நான் அதுக்கு மொத்தம் 3 கிரியேட் பண்ணியிருக்கிறேன். 3த்துக்கு நான் வந்து வேல்யூ உள்ளே கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து system.out.println அரே ஃபுட் அப்படின்னு சொல்லி இங்கே நான் 0 இங்கே மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணாமல் விட்டோம்னா இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் ஆகிடும். ஏன்னா நம்ம மொட்டை அரேன்னு கொடுத்தோம்னா அதுக்கு வந்து எதை பிரிண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடும். ஏன்னா இது வந்து ஒரே வேரியபிளுக்குள்ளார மொத்தம் 3 வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குது. 0, 1 and 2 3 இது இல்லையும். ஸோ நம்ம இந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ணால் தான் அது பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து 0ன்னு சொல்லுனாங்காட்டிக்கு பீட்சாங்கிறது இப்போ அவுட்புட்டாக வரும். இப்போ நான் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து அதுக்கு நான் 2 கொடுத்தேன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி அது மாறும். 2 கொடுத்தா அது பாஸ்டான்னு வரும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா வந்துடும். எனக்கு இப்படிலாம் வேண்டாம், எனக்கு மொத்தமாக 3மே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரிங் ஃபுட் அப்படின்னு கிரியேட் பண்ணிவிட்டு array அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இதுக்குள்ளார இது காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த இண்டெக்ஸை நம்ம வந்து தூக்கிட்டு நம்ம வந்து இதுவும் தேவையில்லை. நம்ம அந்த ஸ்ட்ரிங் ஃபுட்டு தான் சொல்லி நம்ம அதில் மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை சேவ் பண்ணி ரன் பண்ணால் இப்போ நமக்கு வந்து அவுட்புட் மொத்தம் 3மே பிரிண்ட் ஆகும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிடணும். கம்பைல் பண்ணதுக்கப்புறம் தான் ரன் பண்ணணும். பார்த்தோம்னா இப்போ நமக்கு வந்து வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு பீஸா வந்துட்டு நம்ம முன்னாடியே மேலே ஏற்கனவே சொல்லிட்டோம், இண்டெக்ஸ் வேல்யூ 2, அதுங்காட்டிக்கு 2 வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லூப்பில் போட்டங்காட்டிக்கு மொத்தமாக அப்படியே வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. இதுதான் வந்து பேசிக் அரே சொல்லுவாங்க. இந்த அரே இப்போ நான் வந்து இது ஏன் இதில் வந்து நம்மளால் இதுக்கு மேலே ஆட் பண்ண முடியாது. நம்ம வேல்யூ 3ன்னு கொடுத்தங்காட்டிக்கு நம்ம 3க்கு மேலே அது வந்து போக முடியாது. அப்படியே போஸ்ட்னா வந்து நமக்கு எரர் கிரியேட் ஆகும். என்ன பாருங்கள், காப்பி பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் வேல்யூ வேணால் 3 கொடுத்துருக்கோங்க. 3 கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அது வந்து ரைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இருங்க, இங்கேயும் நம்ம வந்து 3 கொடுத்துக்கலாம். எனக்கு 3 தான் இப்போ வந்து பிரிண்ட் ஆகணும் அந்த இண்டெக்ஸ் வேல்யூவில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அது உங்களுக்கு வந்து ரன் ஆகாது, எரர் வரும் பாருங்கள். எரர் ஒன்று காமிக்கும் பாருங்க. அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன் வந்திருக்கு. அது காரணம் நம்ம முன்னாடி இங்கே 3ன்னு சொல்லிட்டோம். இப்போ நமக்கு வந்து இங்கே எண்ணி பார்த்தோம்னா நம்ம வந்து 4 ஆட் பண்ணியிருப்போம். அதுங்கடி தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மூலமாக வந்து இந்த அரே இது நம்ம ஃபேஸ் பண்ணுறங்காட்டிக்கு, இந்த எரரை ஃபேஸ் பண்ணுறங்காட்டிக்கு தான் நம்ம வந்து இதுக்கு பதிலாக வந்து அரே லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க.